எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு உன்னத நோக்கத்துக்காக பண்ணத இப்படி வித்துட்டீங்க. நான் காலை தொட்டு கேட்டுக்கிறேன். ஆமா, நான் ஒரு பண்ணாதீங்கம்மா, வேண்டாம்மா, காலை தொட்டு கேட்டுக்கிறேம்மா. ஏமா ஸ்கூல போய் மூடுறீங்க? ஸ்கூல வேண்டாம்மா, மக்கள் பண்றாமா பாவம். எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு உன்னத நோக்கத்துக்காக பண்ணத இப்படி வித்துட்டீங்க. என்ன ஒரு நோக்கம்? அம்மா நான் காலை தொட்டு கேட்டுக்கிறேன். ஆமா, நான் ஒரு பண்ணாதீங்கம்மா, வேண்டாம்மா, காலை தொட்டு கேட்டுக்கிறேம்மா. ஏமா ஸ்கூல போய் மூடுறீங்க? ஸ்கூல வேண்டாம்மா, மக்கள் பண்றாமா பாவம். ஏழை பிள்ளைகளை படிக்க விடுவோம், படிக்க விடுவோம். 70 வருஷமா இந்த ராமலிங்க வள்ளலார் மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி நடந்துட்டு இருக்குங்க. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் எய்டோடய, 6ல இருந்து 12ஆவது வரைக்கும் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸா நடந்துட்டு இருக்கு. அந்த பள்ளியை பொறுத்தவரையில ஏழை எளிய மாணவர்கள் இங்க பத்தி பழைய சூரமங்கலம், அரியாவனம்பட்டி, நம்ம இந்த சோளம்பள்ளம், சேலத்தாம்பட்டி, போனாயம்பட்டி, எல்லாம் பழைய சோழமங்கலம் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறதுல ஒரு 10 கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 மக்களுக்கு வேற பள்ளியே இல்லைங்க. இதை விட்டு ராமசோழம் நல்ல ஒரு பள்ளி. இது ராமலிங்க முதலியார்னு ஒரு அருமையான ஒரு தொண்டோட ஒருத்தர் உருவாக்குனாரு. இன்னைக்கு அவங்களுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு 2 ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த பையனுக்கு சேர்ந்த 3 ஏக்கர் கிரவுண்ட முன்னாடி வித்துட்டாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அத மக்கள் சரி கிரவுண்ட் வித்துறாங்க விட்டுட்டாங்க. மெயினான பள்ளி 1.5 ஏக்கரு அந்த அம்மா பேர் இருந்துச்சு, நீலாங்க அம்மா பேர்ல. அது நீலாவோட கணவர் ஸ்ரீதர், அவரும் அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாரு. அவரையும் அந்த அம்மாவையும் சுப்பிரமணியர் பிரிச்சு தன்னுடைய தங்கச்சியை கூட்டிட்டு போய் அந்த பள்ளியை வித்து பணமாக்கிட்டாரு. இதனால கிட்டத்தட்ட 1800 மாணவருடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்த மக்கள் 1-2 போராடி சாலை மறியல் பண்ணாங்க. எனக்கு தகவல் தெரிஞ்சு நானும் அவர்களோடு இணைந்து கொண்ட இந்த போராட்டத்துல உறுதியாக அந்த பள்ளி அங்க நடந்தே தீர வேண்டும். நடக்கும் வரை ஓய மாட்டேன். இடிக்க கூடாது. அங்கதான் நடக்கும். இப்ப இந்த ஸ்கூல் 65 வருஷமா இருக்குங்கண்ணா. இப்ப திடுதிப்புன்னு பசங்க கிட்ட நேத்து எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணி விட்டா சீக்கிரமா ஸ்கூல் விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு நேத்து சொல்லிக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க வீட்டுல சொல்லிட்டு அழுந்தாங்க, அம்மா இந்த ஸ்கூல் இப்ப இடிக்கிறாங்க சொல்றாங்க. நீங்க என்னன்னு கேளுங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கேட்டதுக்கு ஆமா இடிக்க போறோம், இந்த 1 வருஷம் தான் ஸ்கூல் நடத்தும், அடுத்த வருஷம் தான் யாருக்கே வித்துட்டாங்களா, அதனால இந்த மாதிரி ஸ்கூல் நடக்காது அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னாங்க. இப்ப நாங்க கேட்டதுக்கு லீஸ் கூட்டுக்கிறோம், ஒவ்வொரு பதில் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதனால நாங்க இங்க போராடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் எடுக்க கூடாது. எங்க பிள்ளைங்க எல்லாம் இப்ப இங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல மார்க் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா நாங்களும் இங்க ரொம்ப ஏழப்பட்ட மக்கள். இந்த ஸ்கூல் நல்லா ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லி தான் நாங்க கொண்டுட்டு இங்க சேர்த்தோம். பெஸ்டான ஸ்கூல் இதுதான். எங்க பொண்ணுங்க எங்க பொண்ணு 10வது படிக்கிறா. இப்ப நான் கொண்டுட்டு போய் பகுதியில எங்க நான் சேர்த்துறது? எங்க பிள்ளை ரொம்ப மனசு உடைச்சு ரொம்ப அழுவுது. எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா, இங்கதான் நான் படிப்பேன், நான் நல்லா சொல்லி தராங்க, எங்க மிஸ்ஸுங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஸ்கூலை தவிர வேற நான் எங்க சேர்ந்தாலும் நான் படிக்க மாட்டேன், இல்ல இந்த 10th நிறுத்தின்னு சொல்லுது. இப்ப நாங்க என்னங்க பண்றதா? அதனால நாங்க போராடுறதுக்கு வந்துக்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல இருந்து பேசுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 மாசத்துக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிக்கணும், என்ன அர்த்தம்? எந்த பதிலும் கரெக்டா சொல்லல. எங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லணும். இந்த ஸ்கூல் எப்படி 65 வருஷமா எப்படி ரன் ஆனுச்சோ அதே மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கணும். எங்களுக்கு வேற எதுவுமே வேணும். எங்க பிள்ளைங்க எப்ப எல்கேஜி சொல்லிக்கிறாங்க, எல்கேஜி 5th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலா பண்ணிக்கன்னு சொன்னாங்க. இப்ப 6th to 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணிட்டுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் பண்ண முடியாது? அந்த கவர்மெண்ட் பண்ண முடியாதுங்களா? இப்ப என்னென்னமோ எல்லாம் படிச்சுட்டு எவ்வளவு பெரிய இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.